இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்லுவீங்க. பதிவுகள் ஜனநாயகன் படத்தை மத்திய அரசாங்கம் தடை செஞ்சதுக்கே திமுக காரணம் நீங்க. சிபிஐல ஏன்டா திடீர்னு உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்கன்னா திமுக காரணம் நீங்க. அப்புறம் சங்கீதாக்கு பின்னாடி திமுக காரணம் சொல்லாம இருப்பீங்களா? அதாவது உங்களுடைய டச் அப் மேன் ஒருத்தர் 40 ஆண்டு காலமா வேலை செஞ்சவர் வெளில வந்து உங்களை விமர்சனம் பண்றாரு, எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, கஷ்டப்பட்டேன், அவர் யார் கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாரு, அவருக்கு உண்மையா உழைச்சா கூட அவர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ செல்வகுமார்னு உங்க பிஏ ஒருத்தர் திமுகவில் வந்து சேர்ந்தாரு, அவர் உங்களை பத்தி விமர்சனம் பண்றாரு. இதெல்லாம் திமுக ப்ளே பண்ணதுன்னா பண்ணலாம். உங்க பொண்டாட்டியை திமுக ப்ளே பண்ணதுன்னா இப்ப யாரு சங்கீதாவை தான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க இன்னைக்கும் சரி இந்த தற்கொலை கூட்டம் எவன் பேசினாலும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு நாளைக்கு அலையும்ல. இது கடைசியா எந்த எல்லைக்கு போயிருச்சுன்னா இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா அவன் மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சிட்டாண்டாங்கிற மாதிரி விஜய திட்டுற எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியா இப்ப சங்கீதாவையே மார்க் பண்ண ஆரம்பிச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபையே ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணி நீங்க எங்க என் தலைவனே நீ சொல்லுவ அப்படிங்கிறப்ப அந்த தலைவனோட லட்சணம் என்னன்னு சொன்னதை தெரில. அவங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்குலாம் வந்துருச்சான்னு தெரில. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி யூடியூப்லேயே நிறையா பேர் விஜயை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறான். கண்ணா முன்னான்னு கீழே வந்து திட்டுறாங்க.